இப்போ என்ன கதைன்னு பார்த்தோம்னா, நம்ம புது மாப்பிள்ளை தான். புது மாப்பிள்ளை கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வந்து இப்போ அவரோட கல்யாணத்துக்கு கேக் வெட்ட போகிறாரு. கேக் வெட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தில் வழுக்கி கீழே விழுந்துறாப்புல மாப்பிள்ளை. வாழைப்பழத்தில் வழுக்கி கீழே விழுந்ததில் மண்டையில் சரியான அடி வாங்கி, பழசு எல்லாத்தையும் மறந்து, தான் கட்ட போகிற பொண்ணு யாருன்னு மறந்து, தன்னை யார் கொலை பண்ண போகிறாங்கன்னு மறந்து, எல்லாத்தையும் மறந்து போயிட்டாரு. என்ன பண்ண? சரிங்களா? இப்போ வந்து உங்க 4 பேர் இருக்காங்க. உங்க 4 பேரில் ஒருத்தவங்க கொலை பண்ண பார்த்தவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு பொண்ணு அவரோட மனைவியாக போகிறவங்களும் இருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிப்போம் வாங்க. என் கருத்துப்படி இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட இந்த புள்ளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புள்ள தான் கொஞ்சம் ரகடாக இருக்கா ஆள். டேட்டு கிட்டெல்லாம் குத்தி பாருங்க, நெஞ்சில், கையில், இந்த கையில். அப்படியே ஆள் கொஞ்சம் ஒரு பீடி முனியமா இருக்கா பார்த்தீங்களா? அதனால அந்த பிள்ளைய தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆள் குதிரை வேலை போட்டு ரவுடி மாதிரி வந்திருக்காளே. ஃபங்க்ஷனுக்கு போய் இப்படி வரலாமா? நீங்கள் சொன்னால் கரெக்டாக. சரி சரி விடுங்க, இதை நம்மளே கண்டுபிடிப்போம். என் கருத்துப்படி இந்த புள்ள அப்படி இல்லையா, பொண்ணு கரெக்டாக இந்த புள்ள தான் தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை கிட்ட நிற்கிது. இப்போ கொலை பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள தான். இருக்கா பார்ப்போம். அடச்சா, நான் இந்த புள்ளைய பார்த்தேன். என்ன இந்த பிள்ளை